குருவே சரணம் குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினா நதகே சர்வ வித்யானா தட்சிணாமூர்த்தே நமோ நமாக. 360 பக்தி நேயர்களுக்கு நமஸ்காரம். அன்பார்ந்த நேயர்களுக்கு இந்த தை மாதத்திலே வரக்கூடிய ஒரு விசேஷமான நாள் ஒன்று இருக்குது. விசேஷமான நாள்னால் எல்லாருக்குமே தைப்பூசம் போயிடுது, இதில் என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த விசேஷமான நாள் என்பது தை அமாவாசை. அமாவாசையில் விசேஷமா அப்படின்லாம் யோசிக்கலாம். அமாவாசை என்றாலே விசேஷம்தான். அமாவாசையை மக்களுக்கு தெரியப்படுத்தியவர் கிருஷ்ண பரமாத்மா. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலைகளில் இந்த அமாவாசையே உருவாக்கினவர் அவர் தான். அமாவாசைக்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை உருவாக்கினார். அப்போது இந்த அமாவாசைக்கு எவ்வளோ சிறப்புன்னு பாருங்கள். கிருஷ்ண பரமாத்மா உருவாக்கியிருக்காருன்னா அந்த அமாவாசையுடைய சிறப்பு எப்படி இருக்கும், அதோடைய தன்மைகள் என்ன, அதோடைய சிறப்புகள் என்ன, இதனால் நமக்கு என்ன பலன், இந்த அமாவாசையினால் நம்மளுடைய பித்ருக்களுக்கு என்ன பலன்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமாவாசையிலே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இந்த செய்யக்கூடிய விஷயங்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பித்ருக்கள் அடையக்கூடிய முக்தி நிலைகளும் நம்ம பார்க்குறோம். அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் பண்ணணும், திதி பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இது யாருக்குமே தெரியாது. தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், முழுசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய அந்த தர்ப்பணம் திதி யார் யாருக்கு பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அப்பா வகையில் இருக்கக்கூடியவா, அவளுக்கு இறந்து போன மூதோர்கள் முன்னோர்கள் அப்படி பண்ணிக்கலாம். அம்மா வகையில் இறந்து போன முன்னோர்கள், இந்த மாதிரி நம் முன் தலைமுறை உள்ளவாளுக்கு பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேர் அமாவாசை தர்ப்பணம் திதி. ஏன் அப்பா அம்மா சைடு பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்களில், உடல் பாகங்களில் இருக்கக்கூடிய, இப்போ இங்கிலீஷில் சொன்ன போனால் ஜீன்னு சொல்லுவாங்க, தமிழில் உடல் பாகங்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம பித்ருக்களை சார்ந்து தான் நமக்கு இருக்கும். ஒருத்தர் தாத்தா மாதிரியே இருப்பார், ஒருத்தர் பாட்டி மாதிரியே இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு தலைமுடி, ஒருத்தவருடைய மூக்கு, கண், காது, இந்த மாதிரி உறுப்புக்கள்லாம் நம்மளுடைய பித்ருவை சார்ந்து நமக்கு உடலில் இருக்கும். இவளுக்கெல்லாம் எப்படி இப்படி கிடைக்கிறது அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனில் வளரக்கூடிய ஜீன் சொல்லக்கூடியது உடலில் இருந்து அந்த பித்ருக்களுடைய உருவங்கள் நம்ம கண்ணுக்கு அவன் முகத்தில் தெரியும். அப்பா அம்மா இவா சைடு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அமாவாசை தோன்றின நாளை கணக்கு பண்ணினா சூரியன் சந்திரன், சூரியன் என்பவர் ஒரு குடும்பத்தினுடைய தகப்பன், சந்திரன் என்பவர் ஒரு குடும்பத்தினுடைய தாய். ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்குது, அவருடைய உடல்நிலைகள் பாவனைகள் எப்படி இருக்குன்னு அந்த அப்பா வகையில் இருக்கக்கூடிய இரத்த பந்துக்களை பார்த்து சொல்லுவோம். சந்திரனை எடுத்து பார்த்துட்டா அம்மா வகையில் இருக்கக்கூடியவா அந்த இரத்த பந்துக்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம் ஜாதகத்தில். இப்போ இந்த சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய நேர்கோட்டு, ஒரே நேர்கோட்டில் அமையக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை. இப்போ எப்படி பாருங்கள், ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சயின்டிஃபிக் ரீதியாக நமக்கு ஒரே நேர்கோட்டில் அமைகிறனால பெரியவாளும் ஆன்மீக சான்றோர்களும் அது அமாவாசையாக குறிப்பிட்டிருக்கு. சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் அமையும் போது வெளிச்சம் கிடைக்காது, அதுதான் அமாவாசை. இப்படி சயின்டிஃபிக் ரீதியாக அந்த காலத்தில் முன்னோர்கள் நமக்கு ஒரு சொன்ன மிகப்பெரிய நாள் இந்த அமாவாசை. இந்த அமாவாசைக்கு அப்பா அம்மா உள்ளவாளுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தலாம். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னொரு காலம், இந்த அமாவாசைக்கெல்லாம் முன்னொரு காலம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அமாவாசை ரொம்ப பிரபலமாக இருக்குது. அப்போல்லாம் அமாவாசைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தென்புலத்தார் தெய்வம்னு சொல்லுவாங்க. தென்புலத்தார் தெய்வம் கிராமத்து பக்கம் இன்னமும் நடந்துட்டுருக்கும். வருடாந்திரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்ல முடியாது, 3 அமாவாசை இருக்குது. தை, புரட்டாசி, ஆடி, இந்த 3 அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இலை போட்டு தென்பக்கமாக இலை வச்சு அதில் படையல்னு சொல்லுவாங்க. அந்த படைகள் போட்டு ஒரு சூட கற்பூரனை காமிச்சு அந்த சூடை அணையிற வரைக்கும் எல்லோரும் அங்கே இருப்பாங்க. சூடை அணைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வந்துடுவாங்க. அதை ஏதாவது ஒரு சாதம் காணாமல் போகும், இல்லை ஏதாவது ஒரு பிடிச்ச பலகாரம் காணாமல் போகலாம், இல்லை ஏதாவது ஒரு உயிரினங்கள் வந்து அதை சாப்பிடும். அப்போ அவளுக்கு ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து அதை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு அவளுடைய நம்பிக்கை. அதை தான் நம்ம வந்து இப்போ இந்த தர்ப்பண காலங்கள் அப்படின்னு சொல்கிறான். கிராமத்தில் உள்ளவனுங்களும் இதெல்லாம் பண்ணுவான், கிராமத்தில் உள்ள பண்ண மாட்டான்னு சொல்ல முடியாது.
இந்த கிராமத்தில் உள்ளவாள்லாம் அந்த தென்புலத்தார் தெய்வங்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தர்ப்பணங்கள்லாம் சொல்லுவான். தர்ப்பணம்னு சொல்ல மாட்டான், எள்ளும் தண்ணி இறச்சி விட்றது அப்படின்னும் அப்படியும் சொல்லுவாங்க. இது சொல் வழக்கில் உள்ளக்கூடிய விஷயங்கள். தர்ப்பணம் அப்படின்னா சமஸ்கிருதம் நினைக்கப்படாது, அதுவும் தமிழ் தான். திதி அப்படின்னாலும் தமிழ் தான். நீங்கள் சமஸ்கிருதம் கலந்து இது சமஸ்கிருத வேடெலாம் நினைக்காதீங்க. அவ்வளோ ஒரு அமாவாசையோட புனிதமான நாள். அமாவாசைனா சிலவன் பயப்படுவான், ஐயோ அமாவாசையா எதை பண்ணாதீங்க எதை பண்ண. அமாவாசைக்கு எந்த காரியம் தொட்டாலும் துலங்கும். அமாவாசைக்கு அடுத்து என்ன எல்லாமே வளர்ப்பிற தானே. அப்போ அது ஒரு பிள்ளையார் சொல்லி இல்லையா? அமாவாசைன்றது ஒரு ஆரம்ப நாள் இல்லையா? இந்த ஆரம்ப நாளிலே நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்படி ஒரு பொன்னான நாள் அந்த அமாவாசை. அமாவாசையில் நீங்கள் எந்த வேலை, ஒரு ஆஃபீஸ் தொடங்கலாம், ஒரு கணக்கு வழக்கு பார்க்கலாம், அமாவாசையில் ஒரு சொத்து வாங்கலாம். ஒரு கனமான நாள் சொல்லுவோம் அமாவாசை. சிலவங்க வயசானவங்க முடியாதவங்க வீட்டில் இருக்கும்போது கூட சொல்லுவாங்க அமாவாசை தாண்டணும் அப்படின்னு. ஏன்னா அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறை, அந்த வளர்பிறையில் உடம்பு தேறி சௌகரியமாக வரணும், இதுக்காக பயப்படுவான். சிலவங்க சொல்லுவாங்க அமாவாசையெல்லாம் பயங்கரமான நாளப்பா, பிரச்சனை வந்துடும், அது வந்துடும், எதுவும் பயப்படக்கூடாது. அமாவாசை என்பது ஒரு மிகச்சிறந்த நன்னாள். நம்ம மூதாதையர்களை நினச்சி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு புனிதமான நாள். அமாவாசையில் அப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த அமாவாசைக்கு நம்ம அப்பா சைடு அம்மா சைடு இருக்கிறவாளுக்கு கொடுக்குறோம். இதனால் நமக்கும் அவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சில வாழ ஜாதக ரீதியான பிரச்சனைகளை இப்போ உள்ள சந்ததிகள் சந்திச்சுட்டு இருக்கா. இப்போ உள்ள சந்ததிகள், இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற சந்ததிகள் என்ன சந்திச்சுட்டு இருக்கான்னா, குழந்தை பாக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 வருஷம் ஆகிறது, 5 வருஷம் ஆகிறது, 4 வருஷம் ஆகிறது. கல்யாணமே பார்த்தேன்னா சில வாழ்க்கை 40 வயசு கல்யாணம் ஆகாதவாலாம் இருக்கா. பெண்களும் கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் இருக்கா. இது ஒரு தாய் தகப்பனுக்கு மன வருத்தம் இல்லையா? ஒரு சங்கடம். வீட்டில் ஒரு பெண் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதும் ஆண் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதும் அவளுடைய ஜாதக ரீதியான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, குழந்தை இல்லாமல் இருக்கிறது என்னன்னு பார்த்தா, இந்த பித்திருக்களுடைய சாபமோ இல்லை பித்திருக்களுடைய சில விதமான சம்பவங்கள்லாம் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த இன்சிடெண்ட். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா மாடு வளர்த்துட்டு இருப்பாங்க, குதிரை வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குதிரை ஏதாவது ஒரு பந்தயத்தில் செலுத்தின்னு இருப்பான். அந்த குதிரை திடீர்னு தோற்று போயிடும். அப்போ உடனே அதை கொன்றுவோம். அப்போ அது எவ்வளோ பெரிய பாவம் பாருங்கள். அந்த பாவங்கள்லாம் செஞ்சுருப்பான். திடீர்னு பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துட்டுருக்கும். இன்னொரு நிலத்துக்கும் நிலத்துக்கும் பிரச்சனை. அந்த நிலத்து பக்கம் போக விடாமல் பாதையை அடைச்சிருவோம். அதுவே பாவம். ஒரு வாழ்க்கை பாதையை அடைப்பதற்கு சமானம். சிலவா பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிலவா கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை உண்டாயிடும். ஒரு தவறான பழக்கங்கள். அந்த குழந்தையெல்லாம் உயிரோடையே புதைச்சிருப்பான். சில குழந்தைகள் பிறந்து 10 நாளில் இறந்துடும். இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் இப்போ ஒரு 3-4 சந்ததிகளுக்கு அப்புறமா இவாளுடைய ஜாதகத்தில் உட்காந்துருக்கும். பித்ருக்கள் ஜாதகத்தில், அந்த ஜாதகத்தில் இருந்து இவாளோட ஜாதகத்தில் இருந்திருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது? இந்த அமாவாசை நாட்களிலே நம்ம செய்யக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் அவளை சரி செய்யும். முதல்ல என்ன பண்ணணும்? அமாவாசைக்கு காலம்புரை ஏந்திருந்து குளிச்சோணும். அதுக்கப்புறம் உங்களுடைய குல வழக்கத்தின்படி திருநீரோ அல்லது நாமங்களோ ஏதோ ஒன்று வச்சுக்கணும். அமாவாசைக்கு முக்கியமாக வச்சுக்கணும். அவளுடைய சம்பிரதாயப்படி என்ன நெத்தியில் வச்சுக்கணுமோ வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலை பார்க்கணும். மித்த நாளைக்கு நம்ம அதை கடைப்பிடிக்கிறோமோ இல்லையா, இந்த அமாவாசையுடைய புனிதமான உங்கள் பித்ருக்களுக்கு செய்யப்போட காரியம் இல்லையா, உங்கள் பித்ருக்களுக்கு உண்டான கோத்திரங்களுக்கு உண்டான இந்த சம்பிரதாயத்தை நெத்தியில் பொட்டோ விபூதியோ சந்தனமோ செந்தூரமோ நாமமோ வச்சுக்கலாம். வச்சுட்டு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு அல்லது ஏதோ ஒரு ஜீவன்கள், குருவியோ வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு முதல்ல படைக்கும். சிலவா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உணவுகள்லாம் படைச்சிட்டு நம்ம தர்ப்பணம் பண்ணிக்கலாமா, இல்லை தர்ப்பணம் பண்ணிவிட்டு உணவு படைச்சிக்கலாமா அப்படிலாம் கன்ஃபியூஸாக இருக்காங்க. முதல்ல காலையில் எதுக்காக இந்த அமாவாசை காலங்களில் சீக்கிரமாக கொடுக்க சொல்கிறேன்னா, அமாவாசைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி செய்வாள். தர்ப்பணம் முடிஞ்சு அப்போ அந்த ஜீவன் சாப்பிடாத வேஸ்ட்டாக போகும். முன்கூட்டியே நம்ம முதல் ஆளாக கொடுத்துடலாம். அப்போ நமக்கு அந்த பித்ருவுடைய ஆசீர்வாதம். இன்னொன்று, பசுமாடுக்கு ஏன் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்க. பசுமாடுக்கு யார் ஒருத்தர் உணவு கொடுக்குறாளோ அவளுக்கு கோடான கோடி தெய்வங்கள் அந்த பசுவில் இருக்கும். அப்போ நம்ம பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் முதல்ல நமக்கு ஆலம்பரம் கிடச்சிடும். அந்த ஆசீர்வாதம் தான் நம்மளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் நம்ம தர்ப்பணம் பண்ணுறது எப்படி? முதல்ல அந்த அமாவாசை விரதம் இருக்கணும். காலம்புறம் ஒரு பொழுது இல்லை மத்தியான பொழுதுகளோடு சேர்த்து 2 பொழுது வரும்.
விரதங்கள் இருக்கிறவா உங்கள் வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய தர்ப்பணம் செய்யக்கூடிய இடம் இருக்குது, அங்கே போய் பண்ணிக்கலாம். இல்லை குளத்துக்கரைகள், ஆத்தங்கரைகள், இல்லை இந்த மாதிரி தெப்ப குளம்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல பண்ணிக்கலாம். இல்லை சிலவங்களுக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கம் குளம் இல்லை சார், ஆத்தங்கரை கிடையாது, இப்போ நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னா, உங்கள் கோவில்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களிலோ அல்லது விநாயகர் ஆலயங்களிலோ அங்கே இருக்கக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்யும் நபர்கள் இருப்பாங்க. அவா மூலமாக இந்த எள்ளும் தண்ணியும் இறைச்சி, இந்த எள்ளும் தண்ணி இறைக்கிற நேரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அமாவாசை திதி இருக்கணும். இந்த அமாவாசை ஆகப்பட்டது வருகின்ற 9ஆம் தேதி சரியாக காலை 7:30 மணிக்கு மேல் பிறக்கின்றது. இப்போ நீங்கள் 8 மணிக்கு மேலே இந்த தர்ப்பண காலத்தை வச்சுக்கலாம். சரியான நேரம் 8 மணிக்கு மேலே. தர்ப்பணம் முடிக்கின்ற நேரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன் இத்தனை மணிக்குள்ளே தான் முடிக்கணுமா? உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் அமாவாசை இருக்கே, முழு அமாவாசை இருக்கே, நைட்டு வரைக்கும் பண்ணிக்கலாமான்னா, இந்த சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய சரியான காலத்தில் நீங்கள் பண்ணினேனால் தான் உங்களுக்கு பலன் உண்டு. பலன் அவளுக்கும் உங்களுடைய பித்ருக்களுக்கும் மோட்சத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சிலவா குதர்க்கமான கேள்வி கேட்குறவாலாம் இருக்குது. இந்த அமாவாசைக்கு பண்ணினா உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா? இந்த அமாவாசை காலங்களில் பண்ணுறது நல்லதா? இந்த விதண்டாவாதமான கேள்விகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 4 இட்லி சாப்பிட்றோம், 5 இட்லி சாப்பிடுவோம் வீட்டில். இப்போ ஒரு கல்யாணத்துக்குன்னு போயிட்டால் எப்படி சாப்பிடுவோம் நமக்கு தெரியாதா? அந்த சந்தோஷம், நம்ம சொந்தக்காரங்களை பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், ஒரு சேர்த்து 2 இட்லியோ இல்லை அங்கே இருக்கிற பதார்த்தங்களில் எக்ஸ்ட்ரா 2 சாப்பிட்றோம். இப்போ அந்த மன நிறைவு என்பது அந்த பந்துக்கள் சேர்கின்ற இடத்துல இருக்குது. அந்த மன நிறைவோடு நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாடு எப்படி நமக்கு ஒரு நிறைவு, நம்ம சாப்பிட்டதே தெரியாது அன்றைக்கி, அப்படி சாப்பிட்ருப்போம் இந்த கல்யாண வீட்டில். அந்த மாதிரி இந்த அமாவாசைக்கு என்பது பித்ருக்களின் மன நிறைவு ஏற்படுத்தக்கூடிய அந்த பந்துக்கள் நிறைந்த நாள் அமாவாசை. நம்ம ஒரு தலைமுறை 2 தலைமுறை கிடையாது, அமாவாசைக்கு குறைந்தது 4 தலைமுறை பேரையாவது அந்த திதி நாளிலே கேட்பாங்க. உங்கள் பாட்டி தாத்தா, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி, உங்களுடைய அப்பா அம்மா இல்லாதவா அப்பா அம்மாவுக்கு பண்ணிக்கலாம், இருக்கிறவா பண்ண தேவையில்லை. உங்கள் மாமா தாத்தா இறந்து போன சொந்தக்காரா பந்துக்கள் பேரெல்லாம் இந்த அமாவாசையின் பொழுது நாம் செய்கின்ற அந்த தர்ப்பணம் ஆகப்பட்டது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்கள் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷ நிவர்த்தி உடனடியாக நடக்கும். இந்த மத்தியானம் உச்சி பொழுதுன்னு ஒன்று இருக்குது, 12 மணி. அந்த 12 மணிக்குள்ளரையே பண்ணிடணும், 11:30க்குள்ளேயே இந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணிடணும். சரி சார், அன்றைக்கி விரதம் இருக்க சொல்கிறீங்களே, இந்த விரத காலம் என்பது 12 மணி, 1 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளே விரதத்தை விட்டுரும். இந்த அமாவாசைக்கு மட்டும் எதுக்கா சார் பாயாசம் வடை இந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் பண்ண சொல்கிறீங்களே, இது எதுக்கு? நம்ம டெய்லியுமே பண்ணி சாப்பிட்றலாமே, அமாவாசைக்கு மட்டும் எதுக்கு ஒரு பாயாசம் வைங்க, ஒரு வடை தட்டுங்க, சாம்பார் வைங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த அமாவாசை என்கின்ற புனிதமான நாளிலே பந்துக்களுக்காக இந்த விருந்தை நம்ம படைக்கணும், விருந்தாக படைக்கணும். அப்போ தான் அவளுக்கு இந்த மன நிறைவு ஏற்படுத்தும். சிலவங்க சொல்லுவாங்க உயிரோடு இருக்கும்போதே சாப்பாடு போடலையே, செத்ததுக்கப்புறம் அந்த பாயச வடையெல்லாம் வைக்கலான்னு சிலவா கேட்பாங்க. நாம் இருக்கின்ற தருணத்திலே செய்ய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும், அந்த கஷ்டத்தில் இருந்திருப்போம், பண வசதி இல்லாமல் இருந்திருக்கும், அவளுக்கு உடம்பு முடியாமல் அந்த பதார்த்தங்களை சாப்பிடாத சூழ்நிலையில் உடல்நிலை முடியாமல் இருந்திருப்பா, இல்லை அவள் வேறு ஊரில் இருந்து அங்கே மரண செய்தி மட்டும் நம்ம கேட்டிருக்கோம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால தான் இறந்ததுக்கப்புறம் நம்ம அவளுக்கு படைக்கக்கூடிய படைப்பு அந்த மன நிறைவு ஏற்படுத்தும். அவளுக்கு ஒரு மன நிறைவு, உங்களுடைய இறந்து போன பித்ருக்களுக்கு. சரி சார், அதை படைச்சாச்சு, இந்த படைத்த சாப்பாடை நம்ம சாப்பிட்லாமா? இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த இறந்து போனவங்களை வச்சா சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் அவங்களே சாப்பிடுவாங்க, இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இறந்து போனவா யார்? உங்களுடைய சொந்தக்காரர், உங்களுடைய பந்துக்கள் தானே, உங்களுடைய மூதாதையர்கள் தானே. உங்களை அவள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாதா? அப்போ உயிரோடு இருந்திருந்தால் உங்களுடைய மன நிறைவு வயிறு நிறைச்சிருப்பா இல்லையா? அப்போ அவளுக்கு வச்ச அந்த சாத்தில் கொஞ்சம் சாதம், அவளுக்கு பிடிச்ச பதார்த்தமோ பலகாரமோ கொஞ்சம் எடுத்து காக்காய்க்கு முதல்ல வைக்கணும். காக்கா பித்ருவா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பா. கண்டிப்பான முறையில் காக்கா என்பது ஒரு பித்ருக்களுடைய ஒரு ஜீவன், அது ஒரு ஜீவன் தான். இப்போ இந்த பித்ருக்கள் ஜீவன்களில் என்னென்ன இருக்குது? முதல்ல காக்காய்க்கு சாதம் வச்சாச்சு. இந்த காக்கா சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எல்லார் வீட்லேயும் சாப்பிட்ற வழக்கம், தினமுமே சிலவங்க அந்த பழக்கம் வச்சுருப்பாங்க. நம்மளால் முடியாத சூழ்நிலைகளில் இந்த அமாவாசைக்கு பண்ணிக்கலாம். இந்த பித்ரு ஜீவன்களில் என்னென்ன இருக்குன்னா காக்கா, மீன், பசு,
இன்னும் சில வாயில்லா ஜீவன்களை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் இந்த ஜீவன்கள் மட்டும்தானா அப்படின்னா, இந்த காகம் சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு பலன் கிடைக்கும், மீன் சாப்பிட்ட உடனே நமக்கு பலன் கிடைக்கும், பசு சாப்பிட்ட உடனே நமக்கு பலன் கிடைக்கும். மித்த ஜீவன்கள்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் பலன்கள் கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாகும். இதெல்லாம் பித்ரு ஜீவன்கள்னு சொல்லுவோம். பசுமாடை பார்த்துட்டு ரோட்டில் நடந்து போனால் சில வாழ்க்கை யோகம் உண்டு. சில பேர் வீட்டில் காக்கம் வாசலுக்கு நேராக கரைச்சி கத்தின்னு இருந்தது அப்படின்னா சொந்தக்காராக வரா. இந்த மாதிரிலாம் நிறைய ஐதீகங்கள் இருக்குது. இதனால தான் நம்ம ஒவ்வொரு ஜீவன்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த காலத்தில் நிறைய அறிவியலே கண்டுபிடிக்க முடியாத காலங்களில் நமக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களில் நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. இந்த அமாவாசை காலங்களில் விரதம் கடைப்பிடிச்சிக்கிறோம். அப்போ சாயங்காலம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அமாவாசை காலங்களில் அப்படின்னா, விரதம் விட்ட சாயங்கால நேரங்களில் மாலை பொழுது அப்படின்ற நேரம் இந்த அமாவாசையில் திதி கொடுத்தவன் அத்தனை பேரும் மோட்ச தீபம் போடணும். என்ன சார் மோட்ச தீபம் அப்படின்னா, இந்த ஒரு பாட்டில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையாரேன்னு பாடியிருப்பார். அந்த பாடம் எப்படி நம்ம நினச்ச உடனே முக்தியை தராரோ சிவபெருமான், இந்த இறந்த வாளுக்கெல்லாம் அவர் தான் மோட்சம் கொடுக்கணும். அப்படிப்பட்டவர் அந்த சிவபெருமான். இந்த சிவ ஆலயங்களிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறது அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மோட்ச விளக்கு சிவபெருமானுக்கு தான் போடணும். சார் சிவன் கோவில் எங்கள் வீட்டு பக்கம் கிடையாது, எங்கள் ஊரில் கிடையாது, கொஞ்சம் தள்ளி போகணும், வசதி இல்லை அப்படின்னா பிள்ளையார் கோயிலில் போட்டுக்கோங்க. ஆனால் 100க்கு 100% சிவபெருமான் கோவிலிலே போடுபவர்களுக்கு மோட்சம் உடனடியாக கிடைக்கும். சரி, இந்த மோட்ச விளக்கு யாருக்கு போடலாம், எதுக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தா, சிலவா துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க, சிலவா மனவேதனையோடு மரணம் அடைந்திருப்பார்கள், சிலவா நிறைவேறாத ஆசைகள் இருக்கும். பையனை கல்யாணம் பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பேரன் பேத்திகளை பார்க்கணும், அதுக்குள்ளே நம்ம பிராணம் போயிடுது அப்படின்னு அந்த ஆத்மாக்கள் நினச்சின்னு இருக்கும். அந்த ஆத்மாக்கள் நினச்சின்னு இருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லையா, இந்த கடவுளுக்கு தானே தெரியும், இறைவனுக்கு தானே தெரியும். அதனால தான் இந்த சிவபெருமான் என்பவர் எல்லா விதமான ஆத்மாக்களையும் தனக்குள்ளே வச்சுட்டுருக்கு. எல்லாம் அவருக்கு என்ன அடுத்த நொடி நடக்கும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம அவருக்கு அந்த விளக்கு போடுகின்ற போது எப்படி விளக்கு போடணும், இந்த பித்ருக்களுக்கு நம்ம சும்மா கோயிலில் விற்கிற விளக்கு வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம். எல்லா கோயில்லையுமே இப்போ விளக்கு விற்கிறாங்க. ஆனால் சரியான முறை என்பது நல்ல ஒரு மீடியமான அகல், இந்த அளவுக்கு வாங்கிக்கணும். சின்ன அகல்லாம் வைக்கக்கூடாது. நீண்ட நேரம் அந்த விளக்கு எரிகின்ற போது அந்த ஆத்மாவாகப்பட்டது மோட்ச நிலையும் நிறைவும் பெற்று நமக்கு நல்ல வழியை அந்த ஒளியின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. அப்படின்னா ஒரு மீடியமான அகல் விளக்கு வாங்கிக்கணும். ஒரு விளக்கு 20 ரூபானாலும் நல்ல விளக்காக வாங்கிக்கணும். ஓட்டை இல்லாத, பின்னம் இல்லாத, உடையாத விளக்கு. சில விளக்கில் கார்னர் கண் உடைஞ்சிருக்கும், முகம் உடைஞ்சிருக்கும், மூக்கு உடைஞ்சிருக்கும். சில விளக்கில் பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நல்ல குழிய அகலமான நல்ல விளக்கு ஒன்று வாங்கிக்கணும். நல்ல பஞ்சு திரி போட்டால் தான் நீண்ட நேரம் எரியும். அந்த மாதிரி நல்ல திரி, நல்ல பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம். அந்த விளக்கில் ஃபுல்லாக ததும்ப விட்டு திரி போட்டு விளக்கேற்றி ஒரு 10 நிமிஷம் அந்த விளக்கு கிட்ட உட்காந்து, பெரியவா உங்களுடைய யார் யாருக்கெல்லாம் அன்று நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீர்களோ, திதி கொடுத்தீர்களோ, யார் யாருக்கெல்லாம் இந்த எள்ளும் தண்ணியும் இறைத்தீர்களோ, உங்களுடைய பித்ருக்களை அத்தனை பேரையும் நினைத்து மனமாற பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கணும். உங்கள் வீட்டில் உள்ள பிரார்த்தனைகள்லாம், பொண்ணு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கணும், நீண்ட வருடங்களாக வியாபார விருத்தி ஆகலை, எங்களுக்கு அடிப்படையான தேவைகள், நல்ல வீடு, நல்ல வாசல், இதெல்லாம் ஒரு காலத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் முன்னோர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. நல்ல வீடு, வயக்காடு, நிலம், புலங்கள்லாம் இருந்திருக்கும். அவள் செஞ்ச தவறு, அவள் ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம். அடுத்தவா நிலத்தை எடுத்துருந்துருக்கலாம், அடுத்தவாளுக்கு தெரியாமல் சொத்து எடுத்துருந்துருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் பித்ருவை பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் தாத்தா பாட்டியுடைய சில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ அதையெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு அண்ட சராச்சரங்களையுமே அடக்கி ஆளுகின்ற அந்த பரமேஸ்வரன்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கணும். ஐயா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அசௌகரியங்களையும் நிவர்த்தி செய்து இந்த அமாவாசை நன்னாளிலே எல்லா சௌகரியங்களும் எங்களுக்கும், எங்களுடைய வரும் வம்சாவளி உங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதுமா? உங்கள் பையன், பொண்ணு, பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன், எள்ளு பேத்தி சொல்லக்கூடிய தலைமுறைகளுக்கு கிடைக்க வேண்டும். நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அதையும் மன்னித்து அருள வேண்டும்னு
அந்த அண்ட சராச்சரங்களையும் ஆளக்கூடிய பரமேஸ்வரன்ட்ட நீங்கள் பிரார்த்தனை கேட்ட உடனே வரத்தை கொடுத்துருவார் பரமேஸ்வரன், யோசிக்கவே மாட்டார். நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவார். அப்படி நிறைய சம்பவங்கள் நமக்கு பரமேஸ்வரன் இந்த உலகத்தில் நிகழ்த்தி இருக்கிறார். ஸோ நம்ம மதுரையில் கூட ஒரு பாட்டி கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டிக்காக பரமேஸ்வரன் கீழே வந்தார். அந்த பாட்டியுடைய பெருமையை சொல்லணும். 1000 பிறை கண்ட பாட்டின் இதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அடியோருக்கு அடியோராக இருந்த பரமசிவன் நம்ம சொல்கிறத காதில் வாங்கிப்பார். அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும், இந்த மோட்ச தீபத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பித்ருக்கள் மன நிறைவு ஏற்படுத்தி அதன் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜாதக ரீதியான சகல விதமான துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நல்ல விதமான அனுகிரகம் செய்யணும்னு பிரார்த்தனை. அமாவாசையுடைய பெருமை எப்படி பெருமை பாருங்கள். கிருஷ்ண பரமாத்மா உருவாக்கி பரமேஸ்வரன் கையில் கொடுத்துருக்காரு. அதுதான். இன்னொன்று, ஒரு கிரகத்துக்கு கிரகம் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கை பரமேஸ்வரன் இந்த லோகத்துக்கு சொல்லியிருக்கார். நமக்கு உடல் ரீதியான மன ரீதியான சில பிரச்சனைகளில் அமாவாசையை சால்வ் பண்ணுவாங்க. சில இடங்களில் பார்த்தா அமாவாசைக்கெல்லாம் மந்திரிப்பான். அமாவாசைக்கு வாங்க, அமாவாசைக்கு ஹோமம்லாம் பண்ணலாம், அவ்வளோ நன்னா இருக்கும். அமாவாசை என்பது அவ்வளோ ஒரு புனிதமான நாள். எல்லாம் வல்ல இந்த அமாவாசை நன்னாளிலே அனைவரும் அவரவருடைய பித்ருக்களுக்கு அவரவருடைய சம்பிரதாய கலாச்சாரத்தின்படி திதியும் சிரார்த்தங்களும் எள்ளும் தண்ணியும் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் எல்லா விஷயங்களும் செய்து அவரவர் பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்களையும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று எல்லா வளமும் நலனும் பெற்று வாழ்கவென்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நமஸ்காரம்.